நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடும். இந்த வாரம் மெயின் கண்டென்ட் வாரம். What is up guys? We are from VIP Studios. நான் உங்கள் ஜானா பேசுகிறேன். அதாவது ரியாக்ஷன் வீடியோ நிறைய போட்டு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அப்பப்போ தோணும்போது போடுறதுங்க. ஆனால் எங்களுக்குன்னு வாரத்துக்கு ஒரு தடவை மெயின் கண்டென்ட் இருக்கும். அந்த மெயின் கண்டென்ட் தான் இந்த மீம் ரியாக்ஷன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னா ஒன்றும் இல்லை. 20th ஜூலை மலேசியன் படமான இரும்பு தோட்டம் லாடாங் பசி அந்த படம் வந்து வெளியாக போகுது. ஜெயதேவ் ஜெயக்குமார் இயக்கத்தில் இர்ஃபான் ஜைனி, லோகவர்மன், மேரி தர்ஷானி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் ஹைலைட் என்னென்னா இவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு மைக்ரோ டெஸ்ட் ஃபிலிம் 90 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதா ஒரு குட்டி காம்படிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கள் விஐபி க்ரூலேருந்து ஒரு நபர் இயக்கி இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இரும்பு தோட்டம் விதியின் பதிவு தான் என் ஷார்ட் ஃபிலிம் பேர். அதாவது அந்த இரும்பு தோட்டம் வந்து டேக்லைனும் இருக்க வேணும். அதுதான் ஒன் ஆஃப் த ஃபார்மேட் ரூல் ஆஃப் த காம்படிஷன். போய் பாருங்கள், போய் அந்த விஐபி ஆக்ஷன் இன்ஸ்டாகிராம் சேனலில் போய் இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். வியூஸ் ஏற்றுங்க. 2 hours 1K வியூஸ் இருக்கு கைஸ். நீங்களும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு. ஓகேங்களா? நீ படம் ஓட்டினது போதும், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி கைஸ், இன்னைக்கு ரொம்ப என்னால் கிளியராக தெளிவாக பேச முடியல. ஏன்னா வாயில் புண்ணு கைஸ். என்ன நடக்குது? பிம்பு வாய்ஸ் லைட்டாக வருதோ. அன்னைக்கு குரூப் திறந்து போ வாட்டி பார்த்துது. அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறையா பண்ணிடுறேன். பார்ப்போம் எவ்வளவோ வந்துருக்கு. இது பாருங்க, ஸ்க்ரோல் பண்ண போய்கிட்டே இருக்கு. நம்ம நடுவுலேருந்து சும்மா பார்ப்போம். ஓகே, இது சும்மா தட்டி பார்ப்போம். வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல ஏறிட்டு ஒரு கண்ட்ரிக்கு போனேன் சார். ஏர்போர்ட்ல இறங்கணும்னா லக்கேஜ் எல்லாரும் ஸ்கேனிங்க்கு போட்டாங்க. நானும் அனுப்பிச்சு வச்சேன். அடுத்தது எல்லாரும் லைனா நின்று இந்த மனுஷங்க எல்லாம் ஸ்கேன் பண்ற மிஷினுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடி ஒரு ஊரே அந்த மிஷினுக்குள்ள நுழைஞ்சு போச்சு சார். அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த மிஷின் நான் உள்ள நுழைஞ்சோன்னா பீன் 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 கத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்த ஃபாரின் போலீஸ்க்கு ஒரு ஊரின் ஓடி வந்து என்ன பிடிச்சிட்டாரு. என்ன வச்சிருக்கேன்னு கேட்டாரு. நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். என் பாக்கெட் உள்ள கையை விட்டுட்டு இங்க இப்போ பர்ஸ் இருக்கு, இந்த இதை வெளில எடுத்து வச்சுட்டு திரும்ப போனாரு. நானும் 2வது தடவை போய் சுத்திட்டு அதுக்குள்ள போய் நுழையிறேன். திரும்பவும் பீன் பீன் கத்துது. இப்போ இன்னொரு போலீஸும் வந்துட்டாரு. 2 பேரும் வந்து என் பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டு தெரிவிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து லினன் பேண்ட் வர போட்டு போயிட்டேன், பெல்ட் வர போடல. இவங்க வர 2 பாக்கெட்களையும் விட்டுக்கிட்டு என்னவோ நோட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பேண்ட் கீழே ஊன்றமோன்னு பயம் வர. இந்த இவங்க விட்டுருவாங்களோன்னு ஒரு கட்டத்துல நான் என்ன நினைச்சேன், சட்டை பேண்டையும் கடந்த சனியும் கத்தாம இருக்குதான்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். திரும்ப போய் சுத்தினாரு. திரும்பவும் போனேன். இந்த தடவை பாருங்க இந்த மாதிரி நீங்க தலைவராங்க. இப்போ ஒரு ஆளா அரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் விடுவான். பாக்கணுமா? அவன் அடிச்சு துரத்தி விடு. இறங்கிட்டானா நீ அடிச்சு திருச்ச போயிடுவா. அடிச்சு போயிடுவேன். படம் கிடையாது. இது குழந்தைங்கிற பார்க்குற வீடியோனால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? அடுத்தது இது மெஸ்ஸி ஃபேன்ஸ் பார்த்தா கடுப்பாயிருவாங்க. அசம்ப்ஷன் சாங்னால என்ன தெரியும்? ஏண்டா இப்படி எக்ஸ்பிளிசிட்டாக தான் அனுப்புவீங்களா? கொஞ்சம் நல்லா குபீர் ரிசீவ் தான் நான் அன்றைக்கி கேட்டேன். ஃபீஃபா நல்லா இல்லை, என்னங்கடா அனுப்பி வச்சிருக்கீங்க? இருவருக்கும் கல்யாணம் செய்து எங்க 2 பேருக்குல்லடா பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணி வை. ஆனா கிறுக்கு மாங்கா மண்டையா ஒரு பொண்ணு கிடக்குறா, வேற வேற பொண்ணுங்க இருக்கல. இது நல்லா இருக்குது. ஆனா என்ன நண்பன் வந்து கொஞ்சம் நல்லா அழகான ஒரு பொண்ணை கொடுத்துட்டேன். நம்மளுக்கு அந்த பொண்ணை மாத்திட்டு இந்த பொண்ணை அங்க மாத்திட்டு வேற அப்படியே பேக்ரவுண்ட்ல வந்து கல்யாண மண்டபம் மீன் போட்டுருங்க. இது நல்லா இருக்குது. இப்ப எங்க 4 பேரையும் அப்படியே ஹனிமூனுக்கு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குளுமையான ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுருங்க. நான் கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரோம். குடும்பத்துல எல்லாரும் இப்படிதான் போவாங்களா? கல்யாண ட்ரெஸ்ல நல்ல ஃபார்மல் ட்ரெஸ்ல அப்படி லுக்கா தெரியுற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுங்க.
பட்டிங்க ChatGPT உனக்கு புரியுதா இல்லையா நான் என்ன சொல்றேன்? இது என்ன ட்ரெஸ்? செமினாருக்கு போற மாதிரி, நாங்க ஹனிமனுக்கு போற மாதிரினா நல்லா இருக்கு. ஜீன்ஸ் டிஷர்ட் அந்த மாதிரி ட்ரெஸ்ல ஏதாவது நல்லா போட்டு விடு. இது சூப்பரா இருக்கு ChatGPT. இப்ப நாங்க வந்து வெளியே ஸ்னோஃபால்ல விளையாடுற மாதிரி. அடங்க ஏய் வாயில வேற ஏதாவது வந்துட போதுடா. கொஞ்சம் நல்லா சொல்லிடக்கூடாது. அதுக்குள்ள யாராவது போய் ஹனிமூன் போய் கேரம் போர்டு விளையாடுவாங்க. கேரம் போர்டு இல்லாம நல்லா அந்த ஸ்னோஃபால்ல விளையாடுற மாதிரி போடு. ChatGPT நீ செம்மையா கடுப்பேத்துற. இவங்க என்ன உட்கார்ந்து என்ன பரப்பன உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களா? நல்லா விளையாடுற மாதிரி ஏதாவது ஒரு போட்டுனா கடுப்பாக்காத. ஆனா நான் உன்னை என்ன சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இவங்க 2 பேரும் எதுவும் சண்டை போடுறாங்க லூசு மாதிரி. நான் உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு அவங்க சண்டை போடுற மாதிரி. இப்ப நாங்க 2 பேரும் இதுக்கு பைத்தியக்காரங்களா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ ஒன்னும் ஆணையும் புடுங்க வேண்டாம். இப்ப கட்ட பிரம்மச்சரியா நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோம் அதே மாதிரி எங்களை கட்ட பிரம்மச்சரியாவே ஆக்கி ஒரு இமேஜ் போட்டு விடுவோம். சாமி நாங்க கல்யாணம் ஆகும்போது இப்படியே இருந்துட்டு போறோம். உங்ககிட்ட போய் மாஸ்டர் 110 கிலோ டம்பிள் இருக்கா? சசி சேவேஜ் வீடியோலாம் பார்ப்பீங்க, நல்லா இருக்கும். ஹி கேன் ஸ்பீக் சைனீஸ் ஆக்சுவலி. பட் அவரோட அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வேறு என்ன டைகர் இவன் ரிலாக்கா ஓடுறது பார்த்தாலே என்னமோ இருக்கும். என்ன லூஸ் மாதிரி ஏதாவது காட்டினா ஏண்டா விஷ்ணு வைகுண்டத்திலே வச்சு போடணும்னா ஒருத்தன் அவன் பிளாக்ல என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. என்ன மாதிரியோட ஒரு ஃபிலிம் மேக்கர் வெற்றிமாறன் உங்களுக்கு தெரியும். பட் அப்படி ஒரு ஃபிலிம் மேக்கராக இருந்தால் அவர் இப்படி ஒரு படம் எடுக்கிற போது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஓகே காய்ஸ், இன்னைக்கு அவ்வளோதான். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா செலவு சிரிப்பு மாதிரி அனுப்பியிருக்காங்க போன வாட்டி விட. பட் அப்பயும் நிறையா நான்சென்ஸ்கானதெல்லாம் இருக்கு. இந்த குரூப்பில் முடிஞ்சால் குபீர்னு சிரிப்பாக வர்றது மட்டும் அனுப்புங்க, இல்லைனா பிளாக் பண்ணிட்டு வெளியே வேண்டாம். இன்னைக்கு அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் பல வீடியோஸ்க்கு இதெல்லாம் ஆன் தி வே கம்மிங்க. அடுத்து என்ன ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம் நீங்களும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாரம் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மெயின் கான்டென்ட் நான் மீம் ரியாக்ஷன் பண்ணிட்டோம். இன்னும் நிறையா ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் என்ன அனுப்பலான்னா கமெண்ட் செக்ஷன் அதில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து காலிங் பெல் அமுத்துங்க. உங்கள் கதவை நாங்கள் வந்து தட்டுறோம். மறக்காம சேனல் அது இங்கே போடுவோம். நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். VIP Studios will always entertain you. That's all from me. அடுத்த வீடியோவில் வெற்றிகரமாக சந்திப்போம். உங்கள் ஜனா. Bye-bye. Thank you.